ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு கண்டிப்பாக மத்தியானத்துக்கு மேலே எல்லாருமே டிவி முன்ன தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி செம்ம மேட்சிங்க, குரூஷியலான மேட்ச்சு. ரெண்டு டீமுக்கு மஸ்ட் வின் மேட்ச். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் ஆர்சிபி சில ரன் ரேட்டில் இருக்குது. அந்த விதிமுறை மூலம் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. இதை குறித்து இன்னைக்கு காலையில் நம்ம பத்திரிகையாளரை சந்தித்தார் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. நாங்கள் இதை வென்றால் மட்டும்தான் எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆக முடியும்னு மைண்டில் இருக்குது. அதனால் கடந்த ஒரு 4-5 நாளாகவே நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மேட்ச்சு ஆர்சிபி அணி முன்ன மாரி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் அவங்க ரொம்ப சொதப்பினாலும் செகண்ட் ஹாஃபில் செம கம்பேக் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 5 மேட்ச் வச்சுருக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவங்க கோட்டையில் போய் விளையாடுறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் ஆர்சிபி அணிக்கு தனி ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுக்கேற்ற மாரி நாங்கள் நிறைய டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி நாங்கள் போட்டி வென்றால் மட்டும்தான் நாங்கள் குவாலிஃபிகேஷன் போக முடியும். நல்ல 2 வின் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் டாப் 2ல் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் எங்கள் மைண்டில் இருக்குது. நாங்கள் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரதாக கூட சொல்லியிருக்காருங்க. அது யார் என்னன்னு வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபி அணி பற்றி முதல்ல பார்த்துருங்க. ஆர்சிபி அணி ஒரு என்னன்னு தெரியலங்க, ஃபஸ்ட்டில் பயங்கரமாக சொதப்பின்னு வந்தாங்க. எல்லா டீமும் சின்ன சின்ன டீம்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 மேட்ச் வச்சுருக்காங்க. செம மேட்ச், எல்லாமே ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ரொம்ப குரூஷியலாக போயில ஜெயிக்கல. ஒன் சைடாக வச்சுருக்காங்க ஆர்சிபி எல்லா டீமும் லாஸ்ட் 5 மேட்ச். அதனால் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. சென்னை அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில் ஜாக்ஸ் அவர் போயிருக்காரு. அவர் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஜிடி அணிக்கு ஆப்போசிட்டாக பார்த்துருப்பீங்க. 40 பந்துக்கு 100 அடிச்சார். அந்த மாதிரி ஒரு குட் ஹிட்டிங் ஆடுற பிளேயர். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் போடுவார் டிசென்ட்டாக. அந்த மாதிரி பிளேயர் இப்போது அவர் நேஷ்னல் டியூட்டி போயிருக்கிறதுனால சென்னை அணிக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுங்க. மொயின் அலிக்கு தான் இங்கிலாந்து வீரர், அவர் போயிருக்கதா நீங்கள் சொல்லலாம். அவர் இன்னும் போகல. இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஆட்டு போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அவர் கிளம்பிட்டாருங்க. அதனால சென்னை அணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவர் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணியில் என்ன பெரிய ஒரு மாற்றங்கன்னா, இன்றைக்கி சாந்தனர் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதா தகவல் வெளியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு வாய்ப்பு தரல. அது முன் மேட்ச் கொடுத்தாங்க, சரியாக படல. அதனால் லாஸ்ட் மேட்ச்சும் அவருக்கு வாய்ப்பு தரல. ஏன்னா அது இல்லாமல் அவர் ஆஃப் ஸ்பின்னர் தீக்ஷனா தேவைப்படுச்சு அந்த கண்டிஷனுக்கு. அதனால் அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லா பண்ணார். இந்த மேட்ச் பெங்களூரில் வேறு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்தால் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இவர். ஏன்னா ஜடேஜாவோட சாந்தனர் 2 பேர் காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக செமையாக போடுற ஆள். அது இல்லாமல் மேட்ச் வேறு வெயில் நேரம், மத்தியானம் விளாட்றாங்க. கண்டிப்பாக ஹீட்டுக்கு நல்லா பால் டேர்ன் ஆகும். கண்டிப்பாக இவங்க 2 பேர் குட் இதுவாக இருப்பாங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் பவுலராக கண்டிப்பாக சென்னை அணியில் இன்றைக்கி மத்தியானம் மேட்ச்னால் கண்டிப்பாக இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த ஜடேஜா பற்றி உங்களுக்கு தெரியும், சர்னு பால் போட்டு போயிடுவார். சாந்தனர் ஒரு பவர் பிளேலாம் சூப்பராக போடுற பவுலர் தாங்க. அதனால் அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் கிளால்சன் எனக்கு வரத்துக்கு அவருக்கும் சான்ஸ் இருக்குது தான் கெய்க்வாட் சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெத்தில் சூப்பராக போடுவார். உண்மையாக ஏக்கரு ஸ்லோ பவுன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுற பவுலர் தான். அவர் எடுத்துகிட்டு வந்தால் கூட இந்த மத்தியான கண்டிஷனில் நல்லா ஸ்லோ ரன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் இந்த 2 சான்ஸை இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மேட்ச்சு சென்னை அணி வின் பண்ணுமா, ஆர்சிபி அணி வின் பண்ணுமா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி உங்களுக்கு எந்த அணி பிளே ஆஃப் ஸ்பைட் கப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.